Hello viewers, welcome to Super Prime. இங்கே exercise 1.3ல question number 2ல third subdivision பார்க்கலாம். Find A union B, A intersection B, A minus B and B minus A for the following sets. இதில் third subdivision பாருங்க. A வந்து set builder formula கொடுத்துருக்காங்க. Bயும் set builder formula இருக்கு. இதை வந்து நம்ம roster formக்கு change பண்ணிட்டு இந்த நாலுத்தையும் கண்டுபிடிக்கணும். A union B, B, A intersection B, A minus B, B minus A கண்டுபிடிக்கணும். So first வந்து இதோடைய elements என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். A உடைய elements என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க x such that x belongs to n ன்னு சொல்லியிருக்காங்க. n ன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் அப்படின்னா 10ஐ விட சின்னதுன்னு அர்த்தம். அப்புறம் இங்கே ஒரு ஈக்குவல் டு சைன் கொடுத்துருக்காங்க. அப்போ 10ம் வரும்னு அர்த்தம். அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா, புரியுதுங்களா? 10ஐ விட தாண்டி போகக்கூடாது. ஏன்னா 10ஐ விட சின்னதுன்னு சொல்லிட்டாங்க, அண்ட் ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க. அப்போ 10 வரைக்கும் எழுதணும். நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 முடிஞ்சிச்சு. அப்புறம் B உடைய எலிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா x such that x belongs to w. wனா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் அப்படின்னா w இல்லையா? வேர்ல்டுன்னா என்ன? வேர்ல்டு அப்படின்னா WORLD வேர்ல்டு. அதுவும் wல ஸ்டார்ட் ஆகுது. வேர்ல்டு வந்து ரவுண்டாக இருக்கும். அப்போது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு சும்மா சிம்பிளாக ஞாபகம் வச்சதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ wனா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வேர்ல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து ஹோல் நம்பர் ஆக்சுவலாக. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க லெஸ் தென் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவல் டு சைன் இல்லை, அப்போ 6 வராது. 6ஐ விட சின்னது அப்படின்னா 5 வரைக்கும் போடணும். 0லேருந்து 5 வரைக்கும் போடணும். 0, 1, 2, 3, 4, 5 முடிஞ்சிருச்சா? A உடைய எலிமெண்ட்டும் B உடைய எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A யூனியன் B கண்டுபிடிக்கணும். A யூனியன் B அப்படின்னா ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதணும், ஜாயின் பண்ணி எழுதணும். அதுதான் A யூனியன் B. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ரிப்பீட் ஆனதை ஒரு தடவை எழுதினா போதும். இப்போ இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 1 வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது, எழுதிக்கலாம். 2 ரெண்டுத்துலேயுமே இருக்குது, 3 ரெண்டுத்துலேயும் இருக்குது, 4 ரெண்டுத்தில் இருக்குது, 5 இருக்குது. அப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் எழுதி முடிச்சிருங்க. அவ்வளோதான், அவ்வளோதான், ஜாயின் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்டர்செக்ஷன் B வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை எழுத போகிறோம். இப்போ 0 இங்கே இருக்குது, இங்கே 0 இல்லை, அப்போ அது வராது. இப்போ 1, 2, 3, 4, 5 ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது, அதை மட்டும் எழுதிடுங்க. அவ்வளோதான். 1, 2, 3, 4, 5 முடிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A மைனஸ் B கண்டுபிடிக்கணும். இப்போ A உடைய எலமெண்ட் எல்லாம் எழுதிக்கோங்க, மைனஸ் போட்டு B உடைய எலமெண்ட் எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இது A உடைய எலமெண்ட்டு. இதில் B உடைய எலமெண்ட் என்ன? 0, 1, 2, 3, 4, 5 இதுதான் வந்து B உடைய எலமெண்ட்டு. இதையும் நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த A உடைய எலமெண்ட்லேருந்து B உடைய எலமெண்ட்டை நம்ம சப் பண்ண போகிறோம். இந்த Bக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இதில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 0 இருக்குது. இதில் 0 இல்லை, அப்போ அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 1 இருக்குது, இதில் 1 இருக்கா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது, அதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, அப்புறம் 4 இருக்குது, 5 இருக்குது, ரெண்டுத்தையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. இதில் இந்த ஏக்குள்ளே மட்டும் பாருங்கள், இதில் எதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் மிச்சம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதி வச்சுருங்க. அவ்வளோதான் ஆன்சர். 6, 7, 8, 9, 10 அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் B மைனஸ் A கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் B எழுதிக்கோங்க. 1, 2, 3, 4, 5 அப்புறம் வந்து A எழுதிக்கோங்க. A வந்து 1லேருந்து 10 வரைக்கும் அதை எழுதிக்கோங்க. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். இதில் என்ன இருக்குது உங்களுக்கே பார்த்தோன்னே தெரியும். 0 வந்து ரெண்டுத்துலேயுமே இல்லை, அப்போ அது வராது. 1, 2, 3, 4, 5 இந்த 1, 2, 3, 4, 5 இதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறங்க. 1, 2, 3, 4, 5 அப்போ இதில் ரிமைனிங் என்ன இருக்குது? 0 இருக்குது. அவ்வளோதான் ஆன்சர், 0. இவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதில் 1 இருக்குது, இதில் 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. 2 இருக்குது, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இந்த இதெல்லாம் வந்து இதில் இல்லை, அதனால தேவையில்லை. இப்போ 0 மட்டும்தான் இதில் ரிமைனிங் இருக்குது. இப்போ இதுதான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.